மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். ஜவுளி உற்பத்தியில் புதிய கண்டுபிடிப்புகள். உலகளாவிய போட்டித்தன்மையை மேம்படுத்த 95 நாடுகள் பங்கேற்கும் இந்திய சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நொய்டாவில் டிசம்பர் 4 முதல் 9 வரை நடைபெறுகிறது. ஜவுளி உற்பத்தி துறையினருக்கு அழைப்பு. இந்தியா எட்மே சொசைட்டி மும்பையிலிருந்து பேசுகிறேன். இந்தியா எட்மே சொசைட்டி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்தியா எட்மே சொசைட்டி ஆரம்பித்தது 1980. 46 வருஷமாக நாங்கள் இந்தியாவில் டெக்ஸ்டைல் மற்றும் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுடைய மேஜர் ஈவெண்ட் வந்து இந்தியா எட்மே அப்படிங்கிற எக்ஸிபிஷன். இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இது வரைக்கும் 11 எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கிறோம். இது 12வது எக்ஸிபிஷன் இப்போ டெல்லி பக்கத்தில் கிரேட்டர் நொய்டாவில் IEML எக்ஸிபிஷன் சென்டரில் நடக்குது. இந்த எக்ஸிபிஷன் உலகத்திலேயே மிகப்பெரிய டெக்ஸ்டைல் மிஷினரி எக்ஸிபிஷன். ஒரு 2,40,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இந்த எக்ஸிபிஷன் இருக்குது. இதில் 1800 ஸ்டால்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 95க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து வந்து அவங்களுடைய மிஷினரி, அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங், knitting, processing, finishing, dyeing, garmenting, from fiber to fashion, எல்லா விதமான சப்ளை செயின், கம்ப்ளீட் செயினுக்கான மிஷின்ஸை டிஸ்பிளே பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இதே ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாலெல்லாம் என்ன ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த மாதிரி மிஷினரி எக்ஸிபிஷனுக்கு நிறையா ஃபாரின் கம்பெனிலேருந்து வரமாட்டாங்க. நாங்கள் நிறைய முயற்சி எடுத்து அவங்களெல்லாம் வர வச்சுருக்கிறோம். நம்ம இதுக்காக யூரோப் போகிறதோ அமெரிக்கா போய் பார்க்குறது ரொம்ப சிரமம். அதனால் இன்றைக்கி இருக்கிற டெக்ஸ்டைல் மிஷினரி எக்ஸிபிஷனில் உலகத்தில் மிகப்பெரிய எக்ஸிபிஷன் நம்ம தான் நடத்துகிறோம் இந்தியாவில். அது மிக பெருமையாக இருக்குது நமக்கு. நம்ம அதை நினைத்து பெருமை கொள்வோம். சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட்டு, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு $90 பில்லியன், அந்த அளவுக்கு நம்ம இங்கே டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு $35 பில்லியன் பண்ணுறோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் சொன்ன பிரகாரம் இதை வந்து 2030க்குள்ளே $60 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த $90 பில்லியன் டொமஸ்டிக் வந்து வருஷத்துக்கு ஒரு 6லேருந்து 7% க்ரோ ஆகும். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து ஜவுளி வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து நம்ம இன்னும் மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணால் தான் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் சைனா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளெல்லாம் போட்டி போட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்காக இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த எக்ஸிபிஷனை தவிர டெக்ஸ்டைல் ஹாரிசான்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், CEO மீட்டிங் நடத்துகிறோம், நிறையா டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். எல்லாமே டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் மதுரை, ராஜபாளையம், தேனி, திண்டுக்கல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வருக என அழைக்கிறோம். வந்து பயன்பெறுக. உங்களுடைய தேவைகள் எல்லாமே இதில் பூர்த்தியாகும் நம்பிக்கிறோம். கண்டிப்பாக வரணுங்கிறத நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். நன்றி. டெல்லி பக்கத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்னென்னா, இந்த பெரிய சைஸ் 2,40,000 ஸ்கொயர் மீட்டர் வேணும். நம்ம இந்தியாவிலேயே இது 2 இடத்துல இந்த வசதி இருக்குங்க. டெல்லியில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஈவன் இதுக்கு முன்னால் மும்பையில் நடத்திட்டு இருந்தோம். அங்கே 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்குது. அதனால தான் இப்போ டெல்லிக்கே போயிருக்கு. 2,40,000 ஸ்கொயர் மீட்டர். உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸிபிஷன். வர்த்தக ஒப்பந்தங்கள் நடக்காதுங்க. இப்போ நம்ம FTAலாம் சைன் பண்ணியிருக்கிறோம். யூரோப் கூட, இங்கிலாந்து கூட எல்லாம் பண்ணுறோம். அமெரிக்கா கூட இன்னொரு 3 மாதத்தில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒப்பந்தங்கள்னால நமக்கு என்னென்னா, இப்போ அந்த நாட்டிலேருந்து நிறையா பேர் இங்கே வருவாங்க. அவங்க விசிட்டர்ஸ் வந்து இங்கே சோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வருவாங்க. அவங்களெல்லாம் இது சந்திக்கிறதுக்கு இது ஒரு நாங்கள் B2B மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து தொழிலதிபர்கள் அழைத்து போகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சப்போஸ் நீங்கள் அசோசியேஷன் இருக்கிறாங்க வைங்களேன், ஃபார் டெக்ஸ்டைல் அசோசியேஷன், ஒசேரி அசோசியேஷன் இருக்கிறாங்கன்னா அவங்க எங்களுக்கு முன்னாலே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு ஒரு நம்ம 30 பேர் 40 பேர் ஒரு குரூப்பாக வர்றாங்கன்னா நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்லேயே ஒரு
ஒரு பஸ் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி அவங்கள எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன விஐபி பாஸ் எல்லாம் கொடுத்து அதற்கான ஏற்பாடெல்லாம் 22ல் போட்ட எக்ஸ்போ வந்து 1,80,000 ஸ்கொயர் மீட்டருங்க. 1,600 ஸ்டால் இருந்தது. 750 நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. 1,10,000 விசிட்டர்ஸ் வந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, எல்லாத்துக்கும் உபயோகமாக இருந்தது. Jellikattu dhotis and shirts from the house of Plateau.